பழைய சைக்கிள் டயர்டு என்னது சும்மா எல்லாருக்கும் வணக்கம். நாங்கள் போய் டயர் ஒன்று வாங்கிட்டு வந்த நாங்கள் ஏனண்டு அநேகமான நாங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 80-90களில் எங்கள்கிட்ட மோட்டர் சைக்கிள் இருந்ததை விட நாங்கள் சின்னல கூட பாவிச்ச ஒரு வாகனம் என்று சொல்லலாம். இந்த வாகனத்தில் நாங்கள் கடைகளுக்கு போகிறது, டியூஷனுக்கு போகிறது, பள்ளிக்கூடம் போகிறோன்னா கூட இந்த வாகனம் தான். இதோடையே பயணம் செய்து தான் நாங்கள் எங்களோட விஷயங்களை செய்திருக்கிறோம். ரைட், இன்றைக்கு இந்த விஷயத்தை நாங்கள் ஓடி இதன் அனுபவம் எப்படி இருக்குன்றதை பார்க்க போகிறோம் கனகாலத்துக்கு பிறகு. அநேகமான நாட்களுக்கு இது ஓடின ஒரு அனுபவம் ஒன்று இருக்கும். ஓடி பார்ப்போம். இதில் 2 விதம் இருக்கும். ஒன்று கையால் உருட்டுறதும் இருக்குது. நாங்கள் தடி வச்சும் உருட்டுறாங்க. முதல் கையால் உருட்டுவோம். சரி போமே. இப்போ நாம தான் முந்தைய அந்த அம்மாக்கள் கடைக்கு விடேக்க இப்போ காசு தெரியணும், காசை வாங்கி இந்த கையில் பொத்தி பிடிச்சிடும். பொத்தி பிடிச்சது அப்படியே வீட்டுண்ட மேல் கூரை இல்லை சைடில் நிற்கும். இப்போ இப்படி கிடக்கும், வாங்கி கொண்டு வார மண்ணோடு இப்படி எடுக்கிறது, எடுத்து ரெடி பண்ணியோடு ஓட வேண்டியா. சரி, இங்க இருந்து அங்க வர்றேன். ரெடி? எங்களுக்கு சேருங்கெல்லாம் இதுலயே நாங்க இஞ்சால வெட்டுவோம், அங்கால வெட்டுவோம், எல்லாமே எங்களை கைக்குள்ளேயே இருக்குன்னு சேருங்களாம். முந்தி அந்த கடையிலுக்கு போய்க்கெல்லாம் ஷர்ட்டு போட மாட்டேன், காய்ச்சிட்டு மட்டும் தோணிக்கும். பாட்டாம் இருக்காது காலில், அப்படியே டயரை தூக்கும். வெறும் மேலோட கிடக்கிற புழுதிகளுக்கு எல்லாரையும் உருண்டை அடிச்சுக்கொண்டு ஓட வேண்டியா. சரி, இப்போ தடியாக உருட்டி பார்ப்போம். இதால் உருட்டுறதுக்கு ஒரு தனி டேலண்ட் ஒன்று வேணும். ஏண்டா அது பேலன்ஸ் பண்ணி நாங்கள் ஓடணும். ரைட், ஓடிப்போம். நீங்கள் ஓடுவோம், நாங்கள் வளமையாக ஓடினது தானே. அடுத்தாக்க அந்த வேலைக்கு போனாலும் கிடைச்சலாம். சரி, இப்போ இங்க இருந்து அங்கே போகும். ரெடி? 1 2 3. பக்கத்து வளவுக்கு ஒரு அண்ணன் தேவைப்பட்ட கண்டுட்டு நல்ல சோக்கா இருக்கும். கலைக்கு அநேகமான நாட்களுக்கு பழைய ஞாபகங்கள் வந்து போயிருக்கும். நாங்கள் பாவிக்க அது எங்களுக்கு ஒரு வீட்டில் இப்போ சைக்கிள் நிற்கிற மாதிரி ஆளுக்கு வீட்டில் ஒவ்வொரு டயர் இருந்து சேர்த்தான் நாங்கள் ஊட்டி கொண்டு ஓடுறது. சரி, கடைக்கு சரியா மூச்சு வாங்க. முந்தி அங்கே அடக்கிற கடைக்கு இந்த டயரை ஊட்டி கொண்டு அங்கே மட்டும் போய் வர்றேன். இதில் போய் வர இந்த கடைக்கு மற்ற இந்த டயர் நாங்கள் ஒரு ரிவர்ஸ் வித்தி கொண்டு வரோம். நாங்கள் முந்தி அதேமாதிரி நாங்களுக்கு ஞாபகம் இருக்கும். ட்ரை பண்ணி பாமா. டயர் எங்கள்கிட்ட வரும். சரிதாம்மா, எப்படி ஏழுமே இந்த வித்தை செய்ய இப்போ இருக்கிறார்களே ஏழுமே. பாருங்க திரும்பி ஸ்பைடர்மேன் மாதிரி நான் வேலை விட்டு இருக்கிற டயரை விட்டுல போ. திருப்பி சரி, இன்றைக்கு 90s 90களில் சம்மந்தப்பட்ட விஷயம் டயர் ஊட்டி பழகினோம். அந்த ஞாபகம் எல்லாருக்கும் வந்து போயிருக்கும். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில்
இன்னொரு புது ஞாபகத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.